ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் செட் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓகே, வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பாட்டு இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் வீடியோ ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஃபாலோ பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்களும் டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம், அதுலேயும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் 2 ப்ரீசெட் நான் சொல்லியிருப்பேன். ஒன்று பார்த்தீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் இருக்கும். இந்த 2 ப்ரீசெட்டையும் பார்த்தீங்கன்னா அலைட் மாஸ்டரில் வந்து மறக்காம இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் எந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணுறீங்கன்னா பீட்மார்க் ப்ரீசெட் ஒரு ப்ரீசெட் இருக்கும், அந்த ப்ரீசெட் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். ஃபஸ்ட்டு பீட்மார்க் ப்ரீசெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சாங்கில் இருக்கிற பீட்டுக்கு அது மாதிரி இதில் வந்து மார்க் பண்ணி வச்சுப்பேன். பீட்மார்க் ப்ரீசெட்டில் ஜஸ்ட் நீங்கள் அதில் மார்க் பண்ணுறதை மட்டும் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜுக்கு தேவையான ஷேக் விட்டு வந்து நான் இன்னொரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். அது எப்படி பண்ணுறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பீட்மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் மார்க் பண்ண இடத்துலலாம் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஒயிட் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கும், அதை வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வச்சுருங்க. ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கானுக்கும் கீழே க்ரீன் கலரில் அந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா மீடியான்னு ஒரு ஆப்ஷன் வரும். மீடியானுங்கிற ஆப்ஷனில் வந்து போய்க்கோங்க. மீடியாவில் போய் உங்களுக்கு தேவையான ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் மேலே 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் நீங்கள் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுலேயே ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இமேஜை நீங்கள் இந்த மாதிரி அலைன் கூட பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்பவே சிம்பிள் தான், இந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளே பண்ணுற ஐக்கான் பார்த்தாலே ஏரோ இருக்கும், அந்த ஏரோ செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ரெட்லிங்க் வந்து இந்த மாதிரி மூவ் ஆயிரும். மூவ் ஆனதுக்கப்புறம் அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா போதும். அதில் 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பாண்ட் ஆயிரும், அடுத்த ரெட்லைனில் வரும் இந்த மாதிரி. இப்போ அந்த அடுத்த ரெட்லைனில் வச்சுட்டு அடுத்த இமேஜை ஆட் பண்ணுங்கள். ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு அடுத்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு எகைன் மேலே 3 டாட் செலக்ட் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா வந்து கொடுத்துருங்க. எகைன் கீழே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் அதில் போய் இந்த மாதிரி எகைன் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட் இமேஜ் வந்து நீங்கள் எப்படி ஆட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து அந்த அடுத்த ரீட்லேருந்து தாண்டி இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சா நீங்கள் என்ன பண்ணணும், இது வந்து கட் பண்ணணும். கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த ஏரோ யூஸ் பண்ணி அடுத்த ரீட்லேருந்து மூவ் பண்ணி வச்சுருங்க. மூவ் பண்ணி வச்சுட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணி 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கனாவே ஒரு 3 கட் பண்ணுற ஆப்ஷன் வரும். அதில் 3வது ஒரு கட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சில இமேஜஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ரெட்லைன் மார்க் பண்ணிக்கிறோம் அத்தனை இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிடுங்க. ஓகே, நான் இப்போ எக்ஸாம்பிளுக்காக மட்டும் ஒரு 5 இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இமேஜஸையும் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிசி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். சிசினா என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி அதிகப்படுத்துறது தான் சிசி வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தீங்க எப்படி இமேஜோட குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னு. இந்த சிசி வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாவே இமேஜோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நான் இன்னொரு ப்ரீசெட் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஷேக்கட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா சிசி இருக்கும், ப்ளஸ் இமேஜுக்கு தேவையான ஷேக்கப் இருக்கும். ஃபஸ்ட் நம்ம சிசி வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் பீட்மார்க் ப்ரீசெட்டில். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஷேக்கட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ப்ரீசெட் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு 3 லேயர் இருக்கும். அந்த 3 லேயரையும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அந்த ஏரோக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் போர்டு ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை வந்து கொடுத்துருங்க. காப்பி 3 லேயர் கொடுத்தீங்கன்னா இந்த 3 லேயரும் காப்பி ஆயிரும். காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடிட் பண்ணுங்க, அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் போர்டு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி பேஸ்ட் 3 லேயர்ஸ் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா போதும், அந்த 3 லேயர் பேஸ்ட் ஆகிருக்கும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் எண்டுக்கு வந்துருங்க. எண்டுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ லேயர் கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ளூ லேயர் பார்த்தீங்கன்னா கடைசியில் எக்ஸ்பேண்ட் ஆகிரும். இந்த மாதிரி கடைசியில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ சிசி வந்து நம்மளுக்கு அப்ளை ஆகிடுச்சு. இப்போ இமேஜோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டதாக கட் பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோம். எங்கேருந்து காப்பி பண்ண போகிறோன்னா, நான் வந்து இன்னொரு ப்ரீசெட் சொல்லியிருப்பேன். அதாவது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோம் ஷேக்கட் ப்ரீசெட்னு, அந்த ப்ரீசெட்டவே எகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் தான் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு தேவையான ஷேக்கப்பட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்பான ஷேக்கப்பட்டு இருக்கும். நீங்கள் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ நான் எகைன் அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் 2 இமேஜ் இருக்கும். ஃபஸ்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜை வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அதாவது இப்போ காப்பி பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டைப்பான எஃபெக்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கிறோம். இது ஃபஸ்ட்டு 2 இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த அதாவது 3வது இமேஜிலிருந்து கடைசி இமேஜ் வரலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டைப்பான எஃபெக்ட்டை காப்பி பண்ணி நான் ஃபஸ்ட்டு 2 இமேஜில் மட்டும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இப்போ நான் வந்து செகண்ட் டைப்பான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி 3rd இமேஜ்லேருந்து கடைசி இமேஜில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ எகைன் பார்த்தீங்கன்னா ஷேக்கட் பேஸ்ட்லேருந்து ஓப்பன் பண்ணிடுங்க. நான் சொல்கிற அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து நம்ம என்ன எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நான் ஷேக்கட் பீஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். எகைன் ஓப்பன் பண்ணிட்டு இதில் 2வது ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. இதில் 3 டாட் செலக்ட் பண்ணி காப்பி எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. இந்த எஃபெக்ட் காப்பி ஆயிரும். நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு 3வது இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். 3rd இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் வந்து போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் வந்து போனீங்கன்னா 3 டாட் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 டாட் செலக்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கவே போதும். அங்கே காப்பி பண்ண அதாவது ஷேக்கட் பீஸில் காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து இங்கே பேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி 3வது இமேஜிலிருந்து பார்த்தீங்கன்னா கடைசி இமேஜ் வரலும் இந்த எஃபெக்டவே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா எடிட் முடிச்சு ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், செம்மையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோ வந்து எப்படி ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ண தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஷேர் ஐக்கான் யூஸ் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எடிட்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து இப்போ அந்த ஷேர் ஐக்கான் வந்து செலக்ட் பண்ணிக்க போகிறேன். அந்த ஷேர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கனாவே பார்த்தீங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். வீடியோக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோ யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதில் ஏரோ செலக்ட் பண்ணிடுங்க. அந்த சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். இதில் ரெசல்யூஷன் 1080 வச்சுருங்க. கோடிக்கு ஃபஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். ஃப்ரேம் ரேட் ஃபுல் வச்சுருங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.